மீன், கொரவை மீன், விரால் மீன் ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு தான். சரியா? அந்த விரால் மீன் வந்து எப்படியாப்பட்ட சுபாவம் தெரியுமா? விரால் மீனோட சுபாவம் எப்படி? அதோட அதோட குஞ்சு அதையவே சாப்பிட்ரும். அப்படிதான். எப்படின்னா அதோட சுபாவம் எப்படின்னா, எப்படியாப்பட்ட குஞ்சினாலும் அது என்ன பண்ணும்? சாப்பிட்டுடும். ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிடாது. சரி, அதுக்கப்புறம் போய்க்கலாம். அந்த விரால் மீன் வந்து ஒரு தொட்டியில் வளர்க்குறாங்க அந்த மீனை. அந்த மீனை வந்து அந்த விரால் மீனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தொட்டிக்குள்ளே விடுறாங்க. அது கூடயும் ஒரு விரால் குஞ்சு விட்றாங்க. எப்படின்னா ஒரு 10-15 குஞ்சு என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. விட்ட உடனே அதுக்கு நடுவில் வந்து இந்தாண்ட வந்து பெரிய விரால் இருக்குது, இந்தாண்ட சின்ன சின்ன குட்டி விரால் இருக்குது. என்ன பண்ணுறது, குட்டி விரால் இருக்குது. அதுக்கு சென்டரில் என்ன பண்ணுது, ஒரு கண்ணாடி கிளாஸு அந்த ஆள் என்ன பண்ணுற, அந்த வளர்க்குறவர் என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டாரு. வச்சோடனே அதுக்கு என்னன்னா ரொம்ப பிரியம். என்ன பண்ணால் அந்த விரால் குஞ்சை நம்ம சாப்பிட்டு நம்ம பசி ஆற்றிக்கணுன்னுட்டு டெய்லி அவன் ஓனர் போடுற தீவனத்தை எடுக்காமல் அது சாப்பிட்டா அந்த விரால் குஞ்சு தான் சாப்பிடணுன்ட்டு டெய்லி வந்து அதை என்ன பண்ணுச்சு, அந்த கண்ணாடியை வந்து, அந்த கண்ணாடி இருக்குது அதுக்கு தெரியல, அது தண்ணி இருக்குது மட்டும்தான் தெரியுது. என்னன்னா அந்த டெய்லி வந்து அந்த கண்ணாடியை வந்து மோதின்னு எப்படியே இன்றைக்கி சாப்பிட்றணும் கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணோம், வேகமாக ஓடி போய் அந்த மோதும். அதே போல் பண்ணி ட்ரைனிங் ஆகி அதெல்லாம் சாப்பிட முடியாதே ஆயிடுச்சான். என்ன பண்ணுதான், அந்த மீன் கொஞ்சம் சாப்பிடவே முடியாத அது ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருச்சான். என்ன பண்ணுச்சு, ஓரமாக இருந்தவனே உடனே அந்த வளர்ப்பு ஓனர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்ணாடி கிளாஸை எடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்ணாடி கிளாஸை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அது கிட்ட போய் அது மேலே ஏறினாலும் அது என்ன பண்ணலையா, சாப்பிடலையா. ஏன் சொல்லுங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சுன்னா அது உணரல. ஆனால் அதுக்கு இருந்ததுல என்னன்னா, இதை கண்டிப்பாக சாப்பிட முடியாது. என்ன பண்ண முடியாது, என்னன்னா கண்டிப்பாக இது சாப்பிடவே முடியாது. ஆனால் எத்தனை எதிரிகள் உனக்குள்ளே எழுணுபனாலும் உன்னை விழுங்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்காரா. அல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே இருக்கிறவங்களே உன்னை விழுங்கணும்னு நினச்சா யார் விட மாட்டான்? ஏசப்பா விடவே மாட்டார். ஆனால் அதுதான் நம் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? அது சூப்பராக இருந்துச்சுல்ல. ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா கூட ரொம்ப சோகமாக வருது. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை. சரி, ஆண்டவர் எதிரிகள் எத்தனை பேர் எழுப்பி நின்னாலும் அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் நெருப்பில் இருப்பீங்க, அது உங்களை பற்றாது. தண்ணீர் மேல் நடப்பீங்க, அது உங்கள் மேல் புரளுவதில்லை. ஏன்னா கர்த்தர் அங்கே ஒரு தடுப்பு வைத்திருக்கார். அந்த தடுப்பில் நம் வாசம் செய்ய வைக்கிறவர். அந்த தடுப்பு யாரும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கவலைப்பட்டு வந்திருக்கலாம். என்னடா இதே இடத்துல உட்காந்துருக்கோம், இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்குறார். நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை நான் அரவணைக்கிறேன். யார் எப்படியாப்பட்டவங்க வந்தாலும் அது உன்னை ஒன்றும் பண்ணுவதில்லை. ஏன்னா அதை படைத்தவர் என் தேவன், அதை சிருஷ்டித்தவர் என் தேவன். அதெல்லாம் வாயால் சொன்னார், நம்மளை மட்டும்தான் கையால் எடுத்து உருவாக்குனார். அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். எத்தனையோ சோல்ஜர்ஸை உருவாக்கலாம் வார்த்தையினால், ஆனால் அதை செய்யலை. ஆனால் நம்மளை மட்டும் அழகாய் படைத்திய தேவன். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு தேவை, அவருக்கு தேவை அவரை மகிமைப்படுத்த. இந்த ஆராதனை ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் தொடுங்க சாமி. அவங்க கண்ணீரை தொடுங்க, அவங்களோட வியாதியை தொடுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்பா அவங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியோர் முதல் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் முதியோர் வரை நீங்கள் பேச என் தேவனுக்கு கிருபை செய்யுங்க. அவங்க காயங்களை அனைத்தையும் நீங்கள் கட்டுங்க, ஆற்றுங்க, அரவணைங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சமீபமாக நான் கேட்டேன், என்னன்னா உன்னால் ஆகாத காரியம் ஏதாச்சும் இருக்கா?
அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இல்ல, ஆனாலும் இருக்கு. ஆனா நம்மளால மரித்தோர் உயிரோடு எழுப்ப முடியாது. ஒரு சாதாரண காரியத்தை நம்ம செய்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா அவரால முடியாதது, அவரால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்தவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர் நீர் ஒருவரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றில்லை. எனக்கு குறித்ததை, உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற வரையும் கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கார். எனக்கு எதிராய் எத்தனை பேர் உனக்கு எதிராய் எழும்புகிற காரியங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு ஆவியானவர் வலம் வருகிறார். உண்மை உண்மை. ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறவங்க பேசுங்க. அவர் வலம் வருகிறவரா இருக்கார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஹalleluya. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கார்.
ஆமாம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னால் அப்படியே நிற்கும். அவர் கட்டளையிட்டா அப்படியே நடக்கும். அந்த வல்லமையை தான் உனக்கும் எனக்கும் தந்திருக்கார். எத்தனை சீஷர்கள் அங்கேயும் போனாங்க. ஆனால் அவரோட நிழல் பட்டவுடனே வியாதி சுகமானார்கள். ஆனால் நிறைய பேர் நினைஞ்சிருப்பாங்க, மனிதர்கள் பார்க்கும்படி நம் தேவன் நம்மளை பார்ப்பதில்லை. மனிதன் நம்ம கேவலமாய் பார்க்குற மாதிரி, சாதாரணமாக பார்க்குற மாதிரி என் தேவன் பார்க்கறதில்ல. அவர் எப்படியாய் பார்க்குறாருன்னா, புழுதிலே கிடந்த உன்னை பிரபுக்கு மத்திலும் ராஜாக்கு மத்திலும் அமர செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. மனிதர் பார்வையை எடுத்து போட்டு தேவனாய கர்த்தர் அன்னைக்கு பவுலுக்குள்ள அன்னைக்கு பார்த்து அந்த பார்வையை மாட்டினார்ல, அந்த தேவன் தான் உனக்குள்ள வாசம் செய்கிறார். மற்றவங்க பார்க்கலாம், அவன் நோயாளி, கடனாளி, இவனால் ஒன்றும் முடியாது, இவனால் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பார்வையை தூக்கி போட்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறார், உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கா. வறண்ட நிலமாய் இருக்கிறியா, அது பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன். ஒரு நீர் பாலைவனத்தில் இருக்கிறா, அது சோழவனமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா. ஏனென்றால் அவர் சொன்னால் அப்படியே நடக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவளால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உண்மையாண்டவரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எல்லாம் வாய்கள் திறந்து தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஆராதனை உகர்ந்த ஆராதனையாய் முகிர்ந்து கொள்கிறவரா இருக்கா. ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அவரே. நீர் இல்லை, நீங்க இல்லை, நான் இல்லை. ஆனா அவர் உனக்கு உன் மேல வைத்திருக்க அந்த தரிசனத்தை, உன் மேல வச்சிருக்க அந்த வாஞ்சையை, உன் மேல வச்சிருக்க அந்த விருப்பத்தை என் தேவன் இப்போது நிறைவேற்றுகிறார். முடித்ததை நிறைவேறத்தை அவர் உன் தலை மேல, உன் பிள்ளை மேல வச்சிருக்கிற ஒவ்வொரு 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 ஆண்டவரே, ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் இப்போது நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு ஜபத்தையும் நீர் ஆண்டவரே அவங்க மேல அவங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறவர், நீர் பயன்படுத்துகிறவர், நீர் பயன்படுத்துகிற தேவன். உனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர். அது இந்த நாளா கூட இருக்கலாம், இந்த வாரமா கூட இருக்கலாம். நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்று உனக்காக யாவி செய்து முடித்த கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறவா இருக்கா. எவன் மத்தியில இந்த மனிதர் பார்க்கிற பார்வை அல்ல, மனிதன் பார்க்கிற பார்வை அல்ல, அற்பமா இல்ல, சொற்பமா இல்ல. என் தேவன் பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கு மத்தியிலும் உன்னை அமர செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்று இல்ல. குஷ்டரோகி 3 குஷ்டரோகி பாலத்துக்கு வெளியே நிற்கும் போது அவங்களை கொண்டு பெரிய யுத்தத்தை செய்த கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய யுத்தத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த 3 குஷ்டரோகி ஒன்னதுக்கு லாக்கி இல்ல. ஒருக்கு என்னன்னா ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது. ஆனா அவரை கொண்டு அந்த குஷ்டரோகியை கொண்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை மனிதர்கள் பார்த்தது அவன் குஷ்டரோகி, ஆனா தேவன் பார்த்தது அவர் போர் வீரன்.
அந்த போர் வீரன் உனக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்கார். உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. எல்லாம் வானத்துக்கு நேரம். உமக்கு சோத்ரம் அன்பே, உமக்கு சோத்ரம் அப்பா, உமக்கு சோத்ரம் அன்பே, உமக்கு சோத்ரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர், எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்திடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க பிரசனத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர். தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினால் மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர், எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு
எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. வேலனொன்று எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே. கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே. கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே. விலகாத நிழலானீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே. விலகாத நிழலானீரே. கண்ணீரே எது வரைக்கும்? கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பலன் ஒன்றோ எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே. கண்ணீருக்கு பதில் தந்தீரே. அண்ணால் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே. கண்ணீருக்கு பதில் தந்தீரே. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர். எது வரைக்கும் தூரமாயிருப்பீர். எது வரைக்கும் இறங்காதிருப்பீர். எது வரைக்கும் தூரமாயிருப்பீர். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தேற்றிட. உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகத்துல தெய்வம் இல்லை கண்டவரே. நான் எத்தனையோ நாள் உன்னை மறுதலித்து தூரம் தூரமாய் ஓடி போயிட்டேன். நீ செய்த நன்மைகளை நான் எண்ணி கூட பார்க்கல. ஆனாலும் எங்களை இப்படிலாம் கிருபையிலாய் மூடிக்கொண்டீங்களாண்டவர். ஆனால் அந்த மனிதன் பார்க்குற பார்வையில் என்னை தூக்கி போட்டீங்க. என்னை தூக்கி போட்டீங்க. என்னை நீங்கள் பாதுகாத்தீங்களாண்டவர். அப்பா, எங்களை நீங்கள் அரவணைத்தீங்க.
எங்க மேலே வைத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுவரும் என்னோடு இருந்து வாசம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே. தரிசனத்தை இந்த வேளையில் நிறைவேற்றுகிற தேவன், உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் கண்ணீரை கேட்கிற தேவன், உன் கவலை போக்குற தேவன் உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கா. நீர் சிங்கத்தின் மீது நடந்தாலும் பாம்பை மிதித்தாலும் அது ஒன்றும் பண்ணாது. ஏனென்னா கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை வழிநடத்துகிறவர், உன்னை தப்பிக்க வைக்கிறவர். ஏனென்றால் கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுகிறவர் அல்ல, தூதரை கொண்டு சுமந்து செல்லுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். உன்னை நடக்க பண்ண போவதில்லை, உன்னை சுமந்து போவதில்ல. தூதரை கொண்டு கட்டளையிட்டு என் பிள்ளையை நீ சுமந்து நட. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு வைத்த அந்த இரக்கம், அந்த கிருபை உன்னோடு கூட இருக்குது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை சாமி. நான் இப்போ நம்புறேன் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. பலன் இல்லாத இருந்தேன், ஒரு சோர்ஸ் இல்லாத இருந்தேன். எந்த இடத்துல மறிக்க போகிறேன் அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஆண்டவரே எண்ணெய் சட்டி மாவு சட்டி குறியாத என்னை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே, வழிநடத்தினீங்களா ஆண்டவரே. நான் சாக போகிற நேரத்தில் மனம் திறந்து விட்ட போதில் நீர் என்னை தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே. இனி என்னால் நடக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த நீ உணவை கொடுத்துங்க சாமி, எடுத்துக்கொள்ளும். மனம் விட்டு போச்சு. இனி நான் வீடு கட்ட மாட்டேன், இனி இந்த கடனை கட்ட மாட்டேன், இனி நான் மீண்டும் நடக்க மாட்டேன்னுங்கும் போது கர்த்தர் உன்னை தட்டி கொடுக்குறார், உன்னை தட்டி கொடுக்குறார். இல்லை இல்லை, நீ மனம் விட்டு போகாத, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். மனம் சோர்ந்து போகாத, மனம் சோர்ந்து போகாத, மனம் விட்டு போடாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினா, ஆவியானவர் உலாவி கொண்டு வந்தார். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.